சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து சுபான்ஷு சுக்லா புறப்பட்ட டிராகன் விண்கலம் பத்திரமாக தரையிறங்கியது. கலிபோர்னியா கடலில் விழுந்த விண்கலத்தை படகு மூலம் சென்று மீட்ட நாசா குழுவினர். டிராகன் விண்கலத்தில் இருந்து சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் பத்திரமாக மீட்பு. கையசைத்தபடி உற்சாகமாக வெளியே வந்தார் சுபான்ஷு சுக்லா. சுபான்ஷு சுக்லா பத்திரமாக தரையிறங்கியதை லக்னோவில் இருந்து நேரலையில் கண்டு கண்கலங்கிய பெற்றோர். இஸ்ரோ விஞ்ஞானிகளுடன் சுபான்ஷு சுக்லா குடும்பத்தினர் கேக் வெட்டி கொண்டாட்டம். ஏமன் நாட்டில் இந்தியாவைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை நிறுத்தி வைப்பு. நாளை தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் மத்திய அரசின் முயற்சியால் நடவடிக்கை. கர்நாடக மாநிலம் மல்லேஸ்வரம் வீட்டில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட நடிகை சரோஜா தேவியின் உடல் சென்னப்பட்டினம் பண்ணை வீட்டில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை சிதம்பரத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிப்பு. திமுக அழைத்து வந்தால் பிரதமர் நல்லவர், அதிமுக அழைத்து வந்தால் பிரதமர் கெட்டவரா? பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸின் இல்லத்தில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்ட விவகாரம். ஒட்டு கேட்கும் கருவியை வைத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிளியனூர் காவல் நிலையத்தில் புகார். குரூப் 2 மற்றும் 2A பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டது TNPSC. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. தமிழகத்தில் MBBS, BDS படிப்புகளுக்கான கல்வி கட்டணம் உயர்வு. அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஆண்டு கட்டணம் 4.5 லட்சம் ரூபாயாக நிர்ணயம். நாகையில் காவல்துறை அனுமதியின்றி வேட்டுவம் படப்பிடிப்பு நடந்துள்ளது. இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உறுதி. திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் நாப்கின் எரியூட்டும் இயந்திரத்தில் இருந்து வெளிவந்த புகை. மகப்பேறு மையத்தில் இருந்து நோயாளிகள் கைக்குழந்தைகளுடன் அலறியடித்து வெளியேறியதால் பதற்றம். படத்தில் நடிக்கப்பெற்ற 6 கோடி ரூபாய் முன்பணத்தை திரும்பத் தர கோரி தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த மனு.
நஷ்ட ஈடாக 10 கோடி ரூபாய் தர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரவி மோகன் தரப்பு வாதம். சென்னையில் நகை திருட்டு வழக்கில் முறையாக விசாரணை செய்யாத காவல் உதவி ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய டிஜிபிக்கு உத்தரவு. கடமையை செய்ய தவறிய காவல் அதிகாரிகளை நீதிமன்றம் வெளியேற்றும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. இந்திய வாகன விற்பனை சந்தையில் அதிகாரப்பூர்வமாக நுழைந்த டெஸ்லா எலக்ட்ரிக் கார் ஷோரூம் மும்பையில் திறப்பு. இத்தாலியின் மிசானோவில் நடைபெறும் GT4 ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் கார் பந்தயம். ரேஸில் பங்கேற்பதற்காக காரில் பயணம் மேற்கொண்ட நடிகர் அஜித் குமார். யுக்ரைன் நாட்டின் பிரதமர் பதவியில் இருந்து டெனிஸ் ஷிம்ஹால் ராஜினாமா. துணை பிரதமராக இருந்த யூலியாவை புதிய பிரதமராக நியமனம் செய்தார் அதிபர் ஜெலன்ஸ்கி. லண்டனில் உள்ள ஜேம்ஸ் அரண்மனையில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் கிரிக்கெட் அணியினரை சந்தித்தார் பிரிட்டன் மன்னர் சார்ல்ஸ். இந்திய மகளிர் அணியினருடன் கலகலப்பாக கலந்துரையாடி சார்ல்ஸ் மகிழ்ச்சி. No, with your balls in Southampton. Yeah. But you haven't got the next match. You know, your training, coaching. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.